நண்பர்கள் அனைவருக்கும் இந்த மனமார்ந்த வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில இடங்களில் போய் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா, ஒரு சிலர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளை வந்து விடவே மாட்டாங்க. நம்ம எப்படா இவங்ககிட்டேருந்து தப்பிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம நிற்போம். அந்த அந்த டைம்லலாம் நம்மளோட மொபைல் வந்து நம்ம மொபைலில் ஒரு கால் வராதா, ஒரு கால் வந்துருச்சுன்னா நம்ம அப்படியே பேசுகிற மாதிரி நம்ம இந்த இடத்த விட்டு நகர்ந்துடலாமே அப்படின்னு நம்ம நினச்சது நிறைய பேர், எல்லாருமே இந்த சூழ்நிலையில் வந்து மாட்டியிருப்பீங்க. அதுக்கு வந்து நம்ம மொபைல் ஃபோன்லேயே நம்ம வந்து ஈஸியாக வந்து ஒரு சில விஷயங்களை செட் பண்ணிட்டோம்னா, இது வெரி சிம்பிள் தாங்க. ஒன்றும் கிடையாது. ஒரு சின்ன ஒரு ஆப் தான். நீங்கள் அதில் வந்து செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு உங்களுக்கு தானே ஆட்டோமேட்டிக்காக கால் வரணும் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கால் வரும். அந்த கால் வரதும் மட்டும் இல்லைங்க, இந்த காலில் நீங்கள் ஆல்ரெடி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா, காலை அட்டன் பண்ண உடனே ஒரு அதர் சைடில் இருந்து ஒருத்தங்க பேசுகிற மாதிரியே நீங்கள் வந்து காதில் வச்சோன்னா கேட்க முடியும். பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட காமிக்க கூட செய்யலாம். இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கால் பண்ணியிருக்காரு, இப்போ எமர்ஜென்சி அவர் பக்கத்தில் வந்துட்டார், நான் கொஞ்சம் போய் அவரை ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடலாம். அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு சிம்பிள் ட்ரிக்ஸ் வந்துருக்கு. நான் அதை வந்து இப்போ சொல்லித்தரேன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் தீபம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு சூப்பர் ட்ரிக்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லைங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த ஆப்பு ஃபேக் கால் அப்படின்ட்டு இருக்குது. இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி லோடிங் ஆகும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதில் வேறு எதுவுமே கேட்காது. நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் வந்து இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் தாங்க இருக்கும். இது வேறு சிம்பிள் ஆப் தான். இது ரொம்ப சைஸ் எல்லாம் ரொம்பலாம் கிடையாது. ஒரு 2 or 3 MBs தான் இருக்கும். இது ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட் வந்து காலர் இன்ஃபோ, கால் ஸ்க்ரீன்ஸ், செட் டைம், கால் ஆடியோ அப்படின்ட்டு இருக்குது. ஃபஸ்ட் வந்து காலர் இன்ஃபோ இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து நீங்கள் யாராவது ஒரு ஃப்ரெண்டோட நேமை கொடுங்க. இப்போ நான் இதில் வந்து ராஜா அப்படின்னு கொடுக்குறேன். ராஜா. கீழே வந்து ஃபோன் நம்பர், ஒரு டம்மி ஃபோன் நம்பர் ஒன்று கொடுக்குறேன். சும்மா ஒரு 9665823182. இது 10 நம்பர்ஸ் இருக்கா? 1 2 3 4 5 6 7 8 10. ஓகே, 10 நம்பர்ஸ் நான் கொடுத்தாச்சு. கொடுத்து சேவ் கொடுத்துருங்க. இப்படி கொடுத்துட்டிங்கன்னா இந்த ராஜாங்கிற பேரில் இந்த நம்பர்லேருந்து நமக்கு வந்து கால் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா கால் ஸ்க்ரீன்ஸு. காலோட ஸ்க்ரீன் வந்து உங்கள் மொபைலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரீனை வந்து நீங்களே செட் பண்ணிடுங்க. இதில் வந்து நிறைய ஸ்க்ரீன்ஸ் இருக்குது, இதில் செட் பண்ணுங்கள். செட் பண்ணதுக்கப்புறமா அடுத்து வந்து செட் டைம் இருக்குது. இப்போ நம்ம செட் பண்ணதுலேருந்து 10 செகண்ட்ஸ் கழித்து உங்களுக்கு இந்த கால் வரணுமா, இல்லை 30 செகண்ட்ஸ், இல்லைன்னா 1 மினிட், அதே மாதிரி 15 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. இப்போ நம்ம ஒரு இடத்துல போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் செட் பண்ணி வச்சுட்டோன்னா, இப்போது அந்த 5 மினிட்ஸ் செட் பண்ணி வச்சுட்டோன்னா, இப்போது யூ வில் ரிசீவ் எ கால் இன் 5 மினிட்ஸ் அப்படின்னு நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு 5 நிமிஷம், கரெக்டாக 5 நிமிஷம் ஆன உடனே உங்களுக்கு வந்து கால் வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆடியோ. இந்த கால் ஆடியோ கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நான் ஆல்ரெடி 2 கால் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நான் இப்போ கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். அது எதுவும் இல்லை. இது 2வது கிளிக் பண்ணுறேன். சார் அஜின் சார் இருக்காரா? அஜின் சார் தானா? ஓகே ஓகே சார், நீங்கள் கொஞ்சம் கீழே வர முடியுமா சார்? நான் இப்போ வந்துட்டேன். நான் ராஜா பேசுகிறேன் சார். பக்கத்தில் வந்துட்டேன். கரெக்டாக உங்கள் லொக்கேஷன் எனக்கு கரெக்டாக தெரில. இந்த ஜங்ஷனில் நிற்கிறேன். நீங்கள் கொஞ்சம் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். வாங்க. ஓகே நான் வெயிட் பண்ணுறேன் சார். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஓகே நேரில் பார்க்கலாம். ஓகே. இந்த மாதிரி நானே வந்து பேசி நானே செட் பண்ணி வச்சுட்டேன். இதில் வந்து டிக் பண்ணி வச்சுருங்க. இப்படி டிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா வர்ற காலை வந்து நீங்கள் அட்டன் பண்ணோன்னா இந்த வாய்ஸ் தான் கேட்கும். அப்போ ரியலாக ஒருத்தங்க வந்து நமக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 4 ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்குது, ரிங்டோன் இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது. இந்த ரிங்டோனை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து நீங்கள் இதுக்கு பர்டிகுலராக ஒரு ரிங்டோன் செட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கீப் டிஃபால்ட் ரிங்டோன், உங்களோட மொபைலில் இருக்கிற ரிங்டோனே வரணும் அப்படிங்கிறதுனா ஓகே, அது வச்சுட்டிங்கன்னா. அடுத்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது. இது 3மே ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷன். நீங்கள் வந்து டைம் இப்போ 5 மினிட்ஸ் வந்து 5 மினிட்ஸ் 13 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து டைம் செட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சரியாக வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் மொபைலில் இதில் இந்த செட்டிங்ஸில் வந்து ஷேக் மொபைல் டு ரிசீவ் ஏ கால், இந்த மாதிரி ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு டைம் லைட்டாக ஒரு மொபைலை ஷேக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கால் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பவர் பட்டன் 4 டைம்ஸ் டு ரிசீவ் ஏ ஃபேக் கால். உங்களோட அந்த பவர் பட்டன் இருக்குல்லங்க, அந்த பவர் பட்டனை வந்து நீங்கள் வந்து 4 வாட்டி கண்டினியூஸாக ஒரு 4 வாட்டி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபேக் கால் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் செட் பண்ணி வச்சது கரெக்டாக வருதான்னு நீங்கள் செக்அப் பண்ணணும்னா ரிசீவ் கால் நவ் அப்படின்ட்டுருக்கு. இதை நீங்கள் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு 5 செகண்ட்ஸில் உங்களுக்கு கால் வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த கால் வந்துருச்சு.
இப்போ இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லை, இது போக இது வந்து ஃபன்னியாக வந்து நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து நம்ம வந்து நகண்டு வர்றதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணோம். இதே மாதிரி வேறு எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் வந்து காலர் இன்ஃபோ நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, இதில் வந்து நான் இப்போ ராஜான்னு வச்சுருக்கேன். இது வந்து உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோட நேமாக இருக்கலாம், இல்லைனா ஒரு பாய் ஃப்ரெண்டோட நேமாக இருக்கலாம், பாய் பெஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒருத்தவங்களோட நேமும் அவங்களோட காண்டாக்ட் நம்பருமே நீங்கள் வச்சு சேவ் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸு பக்கத்தில் நிற்கும்போது நீங்கள் வந்து இதை வந்து செட் பண்ணி விட்டீங்கன்னா கரெக்டாக உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு கால் பண்ணுற மாதிரியோ, இல்லைனா உங்களுக்கு ரொம்ப வந்து பிடிச்சவங்க கால் பண்ணுற மாதிரி, இல்லைனா ரொம்ப பிடிக்காதவங்க உங்களுக்கு திரும்ப கால் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணி வைக்கலாம். ஆனால் இது வந்து நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இது சீரியஸான ஒரு விஷயத்துக்கு வந்து இது பயன்படுத்தாதீங்க. ஜஸ்ட் ஃபார் இது ஒரு ஃபன்னி மூமெண்ட்ஸுக்கு நீங்கள் ஒரு விளையாட்டுத்தனமாக இதை வந்து பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதை பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக யாருக்கும் வந்து தெரியாமல் மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணாதீங்க. அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு புதுசாக கூட இருக்கலாம், இல்லைனா ஓரளவுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருக்க கூட செய்யலாம். இது வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் பல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா நம்ம தமிழ் தீபம் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.